ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புனித பசு. புனித பசு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹோலி கவ். ஹோலி கவ். அடுத்த சென்டென்ஸு, எந்த நேரமும். எந்த நேரமும் என்னை திட்டிகிட்டே இருக்காதீங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எனி டைம். எனி டைம். அடுத்த சென்டென்ஸு, பேசு. இப்பயாவது வாய் திறந்து பேசுடா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஸ்பீக் அப். ஸ்பீக் அப். ஆம். 2. ஆம் 2. ஆமாண்டா, எனக்கு 2 வேணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எஸ் 2. எஸ் 2. அடுத்த சென்டென்ஸு, எவ்வளவு அழகா. எவ்வளவு அழகாக இருக்குது இந்த குழந்தை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹவு க்யூட். ஹவு க்யூட். அடுத்த சென்டென்ஸு, எவ்வளவு ஆழம். நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ ஆழமாக அன்பாக இருக்கீங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹவு டீப். ஹவு டீப். அடுத்த சென்டென்ஸு, மேலே போ. மேலே போடா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கோ அஹேட். கோ அஹேட். அவர் தான். நீ சொன்ன ஆள் அவர் தானா பாரு. இட் இஸ் ஹீ. இட் இஸ் ஹீ. இது புதியது. இது புதுசுடா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் நியூ. இட்ஸ் நியூ. அடுத்த சென்டென்ஸு, பிரமாதம். இன்றைக்கி நீ செஞ்ச சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டெரிஃபிக். டெரிஃபிக். அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா, பாய் பாய்.